வணக்கம். நான் ஆர்ஜே ராஜ். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி, யானையோடைய ஒரு கதை. நம்ம கோயிலில் யானைகள்லாம் பார்த்துருப்போம். அதில் ஒரு யானைகளை முதல்ல அவங்க ட்ரெயின் பண்ணும்போது, பழக்கப்படுத்தும் போது, ஒரு குட்டி யானையாக, ஒரு வயது யானையை அதிகமாக சங்கிலி அல்லது பலம் மிகுந்த கயிறு மூலயமா கட்டி வச்சுருப்பாங்க. அம்புற குச்சின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த குச்சியும் யானையோடைய முன்னங்காலில் சாத்தி வைப்பாங்க. அந்த குட்டி யானை என்ன பண்ணும், அந்த சங்கிலியை இழுத்து இழுத்து பார்க்கும், அந்த குச்சியை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். யானையும் கொஞ்சம் காலம் கழித்து வளர வளர யானையுடைய பலம் அதிகரிக்கும். யானை சங்கிலியை தாண்டி யானையுடைய பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனாலும் யானை அந்த இடத்துக்கு பழக்கப்பட்டு தன் பலத்தை இழந்து அந்த சங்கிலியை சும்மா கொலுசு மாதிரி கூட சுற்றி விட்டுருப்பான். ஒரு 10 வயசு, ரொம்ப நாள் ஆன யானைகள். பட் ஆனால் அதே இடத்துல நிற்கும். ஏன்? அந்த குச்சி அது மேலே சாத்தி வச்சுருப்பாங்க. தன் பலத்தை இழந்து, தன்னுடைய பலத்தை மறந்து யானை அதே இடத்துல நிற்கும். 1 டன் வெயிட்டை தூக்கிறதுக்காக கடவுள் அந்த உயிரினத்தை படைச்சார். யானையுடைய தும்பிக்கை 1 டன் வெயிட்டை தூக்குமா, அதுக்காக கடவுள் படைச்சார். பட் ஆனால் யானை என்ன செய்யுது, தன் பலத்தை மறந்து யாசகம் வாங்குது. ஆக்சுவலாக பிச்சை எடுக்குது. ஒரு தேங்காய் முடியோ, ஒரு பழத்தையோ, இல்லை ஒரு காசையோ வாங்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட. கடவுள் கொடுத்த அந்த வலிமை மிகுந்த பலத்தை மறந்த யானை யாசகம் தான் வாங்குது. அதே போல தான் மனிதர்களாகிய நாமும் கடவுள் கொடுத்த அந்த பலத்தை, அதோடய திறமையை நம்மளும் மறந்துருக்கிற வரைக்கும் இந்த கலி உலகத்தில் யாசகம் வாங்குகிற நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்மளும் நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய பலத்தையும் விரைவாக தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெறுவோன்னு சொல்லி முடிக்கின்றேன். நன்றி.